ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அப்பா கிட்ட சொன்னேன், இது மாதிரி நீங்கள் சொன்ன விஷயம்லாம் எனக்கு ஓகே தான்ப்பா, இருந்தாலும் எனக்கு மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் பேசணும்னு இதாக இருக்குது. ஒரு சில விஷயங்கள் அவர்கிட்ட நான் கலந்து பேசினா தான் எனக்கு இதில் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னோடனே, சரிம்மா நீ ஆசைப்படுற மாதிரியே நான் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு எல்லாமே நான் இது பண்ணுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. அம்மா ஏதாச்சும் சொன்னால் சொல்லிட்டு போகிறா, சொல்லுவா அதெல்லாம் பேசக்கூடாது பண்ணக்கூடாது, கல்யாணம் நிச்சயம் ஆகட்டும் அப்படின்லாம் சொல்லுவாள். இருந்தாலும் முன்னாடியே அந்த பையன்கிட்ட நீ எப்படி நினைக்கிற, எந்த மாதிரி ஒரு லைஃப் இது பண்ணுற அப்படிங்கிறத அந்த பையன்கிட்ட சொல்லணும்ல. சொன்னால் தானே அந்த பையனுக்கும் தெரியும். சொல்லாமல் நீ எதையும் இது பண்ணிகிட்டு இருந்தோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதனால தான்ப்பா நான் யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது இதுன்னு சொல்லி நம்மளுக்கு எதுவுமே இதாக போகிறது கிடையாது. கொஞ்சம் யோசித்து நம்ம இது பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னோடனே, சரிம்மா நீ சொல்கிறது கரெக்டு தான். நான் நாளைக்கு மாப்பிள்ளையோட அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு பார்ப்போம். என்னம்மா அடுத்த வாரம் ஊர்லேருந்து வரேன் அப்படின்னு சொன்னார் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நேற்று என்கிட்ட பேசினப்போ. பார்ப்போம் அடுத்த வாரம் வந்தால் நம்ம வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு அவங்களும் வரட்டும் பேச அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் எப்போதும் போல் ஸ்கூலுக்கு வேலைக்கு கிளம்பிட்டேன். இருந்தாலும் என் கூட வேலை பார்க்குறவங்களாம் சொன்னாங்க, என்ன சந்தியா அதுக்குள்ளே கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டேன், இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணுவேன்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, ஆமாம் நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்பா இது ஏதோ உங்கள் ஃப்ரெண்டோட அண்ணன் பையனா, ரொம்ப நல்ல ஃபேமிலி அப்படிங்கிறதுனால என்னோடய ஃபோட்டோஸ் ஜாதகம்லாம் பொருந்தி இருக்கிறதுனால அவங்க முடிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது? ஆனால் பையன்கிட்ட நான் பேசணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் என்ன சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் பேசினா எனக்கு கொஞ்சம் கரெக்டாக என்ன அப்படிங்கிறது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தெரியும். கொஞ்சம் யோசிக்கிற விஷயங்கள் தான் நம்மளுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதுக்காக நம்ம அப்பா அம்மாவையும் டக்குன்னு அவங்க சொல்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டான்னு சொல்லிட முடியாது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அது கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு அப்புறம் தங்கச்சி இருக்கா, அவளுக்கும் அடுத்த ஒரு 3 இயர்ஸில் மேரேஜ் பண்ணணும், காலேஜ் போயிட்டா அவள். அப்படி இருக்கிறப்ப அவள் முடித்ததுக்கப்புறம் இப்போது காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறா. இன்னும் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு அவளுக்கும் முடிச்சு பண்ணணும்ல, அவங்களுக்கும் ஒரு டைம் வேணும்ல செய்கிறது பண்ணுறதுக்கெல்லாம். அதனால தான் நானுமே ஓகே சொன்னேன். முதல்ல வேண்டான்னு தான் சொன்னேன். அப்புறம் எங்கள் சித்தி எல்லாருமே சொன்னாங்க, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு சந்தியா, தங்கச்சியெல்லாம் யோசிச்சு பாரு, நீ உன் இதுலேயே இதாக இருக்காத, எதாக இருந்தாலும் யோசித்து முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். உடனே அதெல்லாம் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் இருந்தாலும் முடிவெடுக்கிறதுன்னு இது பண்ணுறோம். இருந்தாலும் அந்தந்த நேரத்தில் அதுக்கான ஒரு இதுங்கிறது வேணும்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தானே நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு இது இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதானா உண்மை தான். இருந்தாலும் அவங்களுக்கு அது தெரியுதா தெரியலன்னு இல்லை. நம்ம உனக்கு இப்போ புரிகிற வகையில் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. அதையும் இதையும் நீ செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிற யோசனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயமா தான் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதனால் அந்த நேரத்தில் அதை நம்ம புரிகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் நான் உன்கிட்ட சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியுது தெரியாமலாம் கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து தான் நம்ம எந்த இதாக இருந்தாலும் பண்ணணும்.